நல்ல வேலையை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு வசனம் நாம் தியானிக்கலாம். யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அருமையான வசனம் இது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தரானவர் செய்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு அதிசயங்களை காண செய்வேன் என்று வசனம் உள்ளது. அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர். மோசே எகிப்திய தேசத்தில் இருந்த பொழுது அவர் கடந்து போனார். அந்த 40 நாட்கள் முடிந்து போகிற வழியில் ரெட்சியை 2 பிளந்த ஒரு அதிசயம் நடக்கப்பட்டது. அவ்வாறாகவே அது அதிசயம். அவர் நிறைய அதிசயங்களை அவர் செய்தார். ஆகவே இன்றும் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்துள்ளது பெரிய அதிசயம். இம்மானுவேல் தேவனாக உதித்தார். இன்றும் நாம் அதுவற்றை கொண்டாடுகிறோம், பண்டிகையாக கொண்டாடுகிறோம். ஆகவே கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுகிறோம். அதிசயமானவர் இயேசு என்ற பெயருக்கு அதிசயமானவர், மிகுந்த வண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அருமையான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகி ஆண்டவராக இயேசுவானவரை நாம் அறிந்தது கொண்டதினாலே நாம் நன்றாக வாழ்கிறோம். நாம் வாழ்வது கர்த்தருடைய ஸ்லாக்கியம். அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் நினைப்பதற்கு மேலாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதெல்லாம் பெரிய காரியம் அல்லவா? நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஞானமாக வாழ வேண்டும், ஞானத்தோடு வாழ வேண்டும். புத்தியாயவளோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ சொந்த கைகளை இடித்து போடுகிறாள். ஆகவே நாம் புத்தி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் ஆசைப்படுகிறார். இன்டெலிஜென்ட்டாக வாழ வேண்டும். அந்த அறிவை தருவது அதிசயமான கர்த்தர் இயேசுவானவர். இயேசுவானவருடைய பிறப்பு அதிசயம். ஆகவே பெரிய காரியமாக உள்ளது. ஆகவே இந்த நல்ல நாளை கொண்டாட போகிறோம். அதுவரையிலும் கர்த்தர் நமக்கு அமைதியை, சாந்தத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்திலையும் தந்தருளுவாராக. கர்த்தர் நம் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் ஏறெடுக்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிகிறார். அவர் அதிசயமானவர், நித்திய பிதா, ரட்சிப்புமானவர், கண்மலையின் தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், காப்பாற்றுகிறார். நம்மை அவர் அணைத்து கொள்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? நமது வசனத்தை தியானிக்கலாம். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசித்துள்ளேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமீன்.